வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. குறிப்பாக வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு கர்நாடக உட்புறத்தின் தரைப்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவிழக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது. இதனால் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இது அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகரும் என வானிலை மையம் கணித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அண்ணனூர் ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்தது. இதனால் அண்ணனூர் ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே வரும் அனைத்து வழிகளும் சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் ரயிலில் பயணம் மேற்கொள்ளும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தடுப்பு கம்பிகளின் மீது ஏறி ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இங்கே ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஜனங்களால யாராலையும் நடக்க முடியல. பூச்சி கீச்சி வந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான் சார். 1 வீக் மழை பெஞ்சதுலேருந்தே இருக்குது. நார்மலாகவே பெஞ்சாவே நிறைய சேராக தான் இருக்குது. ரொம்ப தண்ணி வந்து நின்றோம். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, ரெகுலராக இப்படி தான் இருக்கும். அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் எப்போவுமே அந்த சைடு தான் போவோம். இந்த வாட்டி அந்த சைடுமே ரொம்ப ரொம்ப சேராக இருக்குது. போக முடியல. ஷூ ஒவ்வொரு வாட்டியும் நாஸ்தி ஆகிடும். வலிக்கெல்லாம் விழுந்திருக்கோம். இங்கே இப்போ அந்த சப்பையில் அங்கே மேலே கம்மி மாதிரி இருக்குல்ல, அதில் பிடிச்சி அப்படி தான் ஏறி வரணும். இந்த சைடு ஃபுல்லாக கீழே வர முடியாது. ஃபுல்லாக சேராக இருக்கும். சப்பையும் கிடையாது, அதுலேயும் ஃபுல்லாக வாட்டர் தான். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகமாச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகின்றனர். 2 நாட்களாக பெய்த மழையால் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் வகுப்பறைக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டும் பெற்றோர் மழை நீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 750 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 2100 கனஅடியாக இருந்தது. மழை குறைந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 1980 கனஅடியாக குறைந்தது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 24 அடியில் சுமார் 22 அடிக்கு நீர் நிரம்பியுள்ளது. அதே சமயம் மழை குறைந்தாலும் கிருஷ்ணா நதியிலிருந்து நீர் வந்து கொண்டிருப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 500 கனஅடியிலிருந்து 750 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ரெட்டிப்பாளையம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் காஞ்சிபுரத்திலிருந்து பாலூர், வெண்பாக்கம், ரெட்டிப்பாளையம், கரும்பாக்கம், கருவன்மேடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மாணவிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மழை நின்று 10 மணி நேரத்தை கடந்தும் பள்ளியில் தேங்கிய நீர் வடியவில்லை. சில வகுப்பறைகளுக்குள் செல்ல முடியாத சூழலால் ஒரே அறையில் 2 வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்து படிக்கும் நிலை உருவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு அடுத்த ஊட்டுத்தாக்கு பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளும் சிரமமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிடங்கல் ஏரி நிரம்பி வடிந்தோடும் வெள்ள நீர் ரயில்வே சுரங்கப்பாதையை சூழ்ந்துள்ளது. இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் வெள்ள நீர் தேங்கியதால் மூடப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக செல்ல வேண்டியவர்கள் 5 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையால் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேலராஜகுளமரமன் கிராமத்தில் உள்ள ஆலங்குளம் கண்மாய் நிரம்பிய நிலையில்
வடக்கு கரை உடைந்து நீர் வெளியேறியது. தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் கிராம மக்கள் உதவியுடன் மணல் மூட்டைகளை அடுக்கினர். பின்னர் பொக்லைன் எந்திரத்தின் உதவியுடன் கரை பலப்படுத்தப்பட்டது. தொடர் கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே செருமங்கலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் தாமிரபரணி, பரளியாறு மற்றும் கோதை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் குடித்துறை சப்பாத்து பாலம் நீரில் மூழ்கி 5வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே உஞ்சிய விடுதி பகுதியில் 1000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்தன. சில இடங்களில் நெல்மணிகள் முளைக்க தொடங்கிவிட்டதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திட்டை பகுதியில் சம்பா தாளடி பயிர்கள் நடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் சுமார் 1 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக நாட்டு நடவு செய்த இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் 15,000 ஏக்கரிலான இளம் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. நாட்டு நடவை ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தின் பெய்த கனமழையின் காரணமாக கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கர் சம்பா இளம் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மணலூர், செருநல்லூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி விதைப்பு மூலம் முளைத்த சம்பா இளம் பயிர்கள் முழுமையாக மழைநீரில் மூழ்கியுள்ளன. கண்களுக்கு எட்டிய தூரம் வரையில் பயிர்களே தெரியாத அளவிற்கு வயல்களில் மழைநீர் நிரம்பியுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை அடைந்துள்ளனர். விவசாயம் பண்ணி 1 மாதம் கூட ஆகல, தெளிச்சி எல்லாம் அடிக்கிட்டு வடிகால் வசதி இல்லை. எப்படி இருந்தாலும் சாகுபடி பண்ணி ஒன்றும் புண்ணியம் இல்லாத அழுவி சுத்தமாக கொலன்னு போயிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியல. மறுபடியும் நாங்கள் என்ன செய்கிறது, இது பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம். கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 1500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. திட்டை, தில்லைவிடங்கன், சிவனார் விளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நடந்த நெல் விதைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்களும் மழைநீரில் மூழ்கி வீணாகி வருகின்றன. இதனால் வயல்களில் தேங்கிய மழைநீரை மோட்டார்கள் மூலம் அப்புறப்படுத்தும் பணியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இந்த 1500 ஏக்கர் சுமார் 500 விவசாயிகளுடைய எதிர்காலம், ஓராண்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. கடன் வாங்கி நகையை வச்சு அடவு வச்சு தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம். இருந்துமே 2வது முறையும் விறப்பு அடிச்சு அதுவும் போயிடுச்சுங்க. திரும்பி 3வது முறை இப்போ இந்த மாதிரி நாற்று விட்டு நடலாங்கிற ஐடியாவுக்கு போய் அந்த நாற்று விட்டும் இந்த மாதிரி அழுகிய நிலைக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே போட்டு நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கு. இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் களரி, வெண்குளம், வித்தானூர், வன்னிக்குடி உள்ளிட்ட கிராமங்களிலும் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி குளம் போன்று காட்சியளிக்கிறது. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனையை தெரிவித்துள்ளனர்.